சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னதான் இருந்தாலும் வெற்றி அபிநயா வெளியே வர்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் சுடரை எதுக்காக பேக்கை பிடுங்கணும் அப்படின்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு யோசித்து சுடரோட பேக்லேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வெற்றிக்கு உண்மையே தெரிய வருது. பார்வதி கத்தியால் குத்தப்பட்டு தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது இல்லை, அது இல்லாமல் அவங்க வேறு ஏதோ விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு நம்ம வெற்றி. இதை பார்த்ததுமே அப்போ இத்தனை வருஷம் என்னோட அபியும் என்னோட பொண்ணும் தான் செய்யாத தப்புக்காக 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம புலிக்குட்டியும் சொல்கிறாரு, ஏண்டா வெற்றி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன்னோட குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தான் அபி தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறணும்னு நீ இப்போ நினைக்கிற. ஆனால் உன்னை ஆரம்பத்துலேருந்து உன்னை காதலித்து உன்னையே நம்பி வந்த அபியை கொஞ்சம் கூட நீ நம்பவே இல்லாமல் இருந்திருக்க. உன்னோட பொண்ணே இல்லைன்னா கடைசி வரைக்கும் அபி தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட தானே இருந்திருப்ப. எல்லாமே கலிகாலம்டா. நீ அந்த அளவுக்கு அபி மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்க. அதனால தான் அபியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ பண்ணது துரோகம்னு சொல்லிட்டு உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியோடு இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு கூட தோணுச்சுடா வெற்றி, எனக்கு அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நீ எங்கே நான் சொல்கிறத கேட்குறாப்புல இருந்த. எப்போவுமே நீ நான் சொல்கிற மாதிரி இல்லை, அபி தப்பு பண்ணவ அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருந்தனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டி சொல்ல, இப்போ வந்தால் உனக்கு அபியோட அருமை தெரிஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக எனக்கு அபியை தெரிஞ்சும் அவளை புரிஞ்சுக்கிட்ட நானே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. சரி விட வெற்றி, இப்போவாது உண்மையை கண்டுபிடிச்சிட்டேயே, அதுவே போதும். ஆமாடா வெற்றி, கர்ணானே மாணிக்கத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏன் வாங்கணும்னு நினச்சாரு. அப்போ இவ்வளோ நாளும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றின உண்மை தெரிஞ்சதும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே நினச்சிருக்காரு கர்ணானே அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை, எனக்கு வேறு ஏதோ தோணுது புலி. இதில் அபி தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபி தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணிக்கத்திட்ட இருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கணும்னு நினச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. அபிதான் குற்றவாளி அப்படின்றதுல கர்ணாவும் உறுதியாக இருக்கான்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றின உண்மையை நம்ம கர்ணா கிட்ட கூட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறது. அப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சு எப்படிடா அபியை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ தான் நம்ம வெற்றி இந்த ரிப்போர்ட் யாருக்கிட்ட போய் இருக்கணுமோ அங்கே போய் சேர்க்கலாம் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. வெற்றியை இதுக்கு மேலே நம்ம அபிக்கிட்ட கேட்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட பேசலான்னு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அபிக்கிட்ட பேசுனாலும் அபி கொஞ்சம் கூட வெற்றி மேலே நம்பிக்கை இல்லாமல் எந்த உண்மையும் சொல்லாமல் மறுக்கிறாங்க. நீ எதா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு கர்ணாக்கிட்டே போய் இந்த மாதிரி பதில் சொல்லி வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்ல மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெற்றியும் இங்கே பாரு அபி, உனக்கு தேவையான ஆதாரம் எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அதனால தான் உண்மை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அபிநயா உண்மையை சொல்லக்கூடாது, இவங்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும், என்ன சொன்னாலும் எதுவுமே ஆகாது, என்னதான் இருந்தாலும் அவன் கர்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல மறுத்துறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கடைசியாக ஒரு ஆள்கிட்ட போகிறாங்க. அது யாருன்னா நம்ம பிரபாகரன்ட்ட தான் போகிறாங்க. லாயா பிரபாகரன் வெற்றியை பார்த்ததுமே, வெற்றி இங்கே எப்படி வந்தார், அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வெற்றி, என்ன திடுதிப்புன்னு என்னோட ஆஃபீஸ்க்கு என்னை தேடி வந்திருக்கீங்க, எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான், இந்தாங்க இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்கும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வாங்கி படிக்கும்போது தான் தெரியுது பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் வெற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே, இந்த ரிப்போர்ட் இதுவும் பார்வதி விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் இருக்குது. கரெக்டாக இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ண அந்த எவிடன்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த டைமுக்கும் அங்கே இருக்கிற டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைமுக்கு இது முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டாக இருக்குது. அதனால பார்த்தா இந்த ரிப்போர்ட் தான் ஒரிஜினல் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் வெற்றி கேட்குறாரு, இந்த ரிப்போர்ட்டை வச்சு எப்படியாவது அபி தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபித்து வெளியே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வெற்றி கிட்ட பிரபாகரன் சொல்கிறாங்க, இது போதுமானது கிடையாது, இந்த சாட்சியை வச்சு அபி கொலை பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு சகசன் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு ஒரு கேள்வி வருமே. அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளி யாருன்னு காமிக்கிறதுக்கான எவிடன்ஸ் வேணுமே. அப்படி எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அபியை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஏன் வெற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் இருக்கும்போது ஏன் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் நேராக கர்ணாட்டே கொடுத்துருக்கலாமே, ஏன்னா உங்களுக்கு கர்ணா தானே முக்கியம், இது நான் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கேட்டாலும் அப்போ தான் வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள்,
நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அபி தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் உதவியாக இருப்பேன். நான் வெளியே அவங்க அம்மாவை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த எவிடன்ஸ் கண்டிப்பாக பார்வதி அக்கா கொலையை யார் பண்ணுறா உண்மையும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம பிரபாகரனும் கருணா வந்து அவ்வளோ நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வாயெடுத்ததுமே நம்ம வெற்றி, இங்கே பாருங்கள் பிரபாகரன், உங்ககிட்ட கருணா பற்றின எந்த ஒப்பீனியனையும் நான் கேட்க வரல. என்னோட கடமை என்னோட மகளுக்கு தன்னோட அம்மாவை வெளியே கொண்டு வரணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து தான் நான் செய்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. பிரபாகரனும் என்ன நினைக்கிறேன்னா, சரி இந்த ரிப்போர்ட்டை பற்றின உண்மையை நம்ம போய் அபிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அபி, நான் உங்களோட கேஸுக்கு தேவையான ஆதாரம் ஒன்று கிடச்சிருக்கு. அதுவும் பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் கிடச்சிருக்கு. பார்வதி அக்கா கத்தியால் கொல்லப்பட்டது கிடையாது, இவங்க விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நம்ம கையில் ஆதாரமாக கிடச்சிருக்கு. இதை வச்சு கேஸ் ப்ரொசீஜர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம அபிநயா அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி அக்காவுக்கு விஷம் கொடுத்து கொல்ற அளவுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அப்போதான் நம்ம பிரபாகரன், எல்லாமே முடிஞ்சிருச்சு அபி, இனி பார்வதிக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும், அப்படியாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லவுமே, சரி நான் அப்படியே நினைக்கிறேன், அதுபடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உறுதியாக இருங்க அபி, நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க. அதனால அபியும், சார் கேஸை கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் சார், திருப்பி ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. நம்ம பிரபாகரன் அடுத்ததாக என்ன பண்ண போகிறான்னா கேஸ் ரீஅப்பீல் பண்ண போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க கருணாவுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அபிக்கு குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சால் அது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் ஆகாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் பதட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் கர்ணா என்ன பண்ணுறான்னா, புதுசாக தனக்காக ஒரு லாயரை ரெடி பண்ணி ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அவர்கிட்ட தன்னோட கேஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் அவரும் உண்மையை என்னென்ன தீவிர விசாரித்து அபிக்கு பிறந்த குழந்தைய பற்றின உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட கர்ணாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது அடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட கேட்கும்போது தான் அங்கே அவங்க திருப்பி ரீஅப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், அவங்க ரீஅப்பீல் பண்ணி இனி அபி பரோல்லேருந்து முழுமையாக ஜெயிலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல போகிறாரு. இதை கேட்டதுமே நம்ம கர்ணாவுக்கு பயமும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உண்மையும் சொல்கிறாரு, இங்கே உங்களோட வெற்றி, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவருக்கு அபியும் அபியோட குழந்தை எங்கே இருக்குன்ற என்ன சொல்கிறீங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா அதிர்ச்சியாகி கேட்கும்போது தான் அப்போ தான் அந்த லாயரும் சொல்கிறார், இது உண்மைதாங்க, இப்போவும் உங்களோட ஃப்ரெண்டான வெற்றி அந்த பொண்ணோட பாசமாகவும் பழகிட்டு இருக்காரு, அந்த குடும்பத்தோட நெருக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அபிக்கு ஒரு குடும்பம் இருக்கா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் இவ்வளோ நாளாக நீங்கள் அபியை பற்றி என்னதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் கர்ணா, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, எல்லாமே நான் வெற்றி தான் பார்த்துப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன சொல்கிறேன்னா, வெற்றின்னு நீங்கள் ஒருத்தரை நம்புறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம விட்டதுனால அங்கே உங்கள் ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மறைக்கணும், வெற்றியோட குழந்தையும் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி அவர் ஃபேவராக பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார் அந்த மாதிரியால இருக்காது, வெற்றி எனக்கு எதிராக எந்த விலையும் பார்க்க மாட்டான், எனக்கு துரோகமும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வெற்றி மேலே இருக்கிற நம்பிக்கையில் பேசும்போது தான் அங்கே அந்த லாயர் வந்து எவிடன்ஸாக, இங்கே பாருங்கள் உங்களோட வெற்றி தானே உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணோட இருக்கிறத பார்க்குறீங்களா, இது வந்து சுடர் தானே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சுடர் தான் வெற்றியோட பொண்ணு அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட இருக்கிற எல்லா ஒரு ஃபோட்டோஸையும் அங்கே கர்ணா முன்னாடி காமிக்கவும், கர்ணாவும் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிய வருது. என்னென்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் தங்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்த சண்முகம் தான் அபியோட அண்ணனும், அபியோட அன்னை பசங்கள் தான் தியா தரணும். அது மட்டும் இல்லாமல் சுடர்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் வெற்றி பழகிட்டு இருந்ததும் மகேஷும் சுடர் மேலே பாசம் காமிச்சிட்டு வந்ததுமே அபியோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம கர்ணாவுக்கு வெற்றி மேலே கோவம் வருது. ஏன்னா வெற்றிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இவ்வளோ நாளாக நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு கோவம் வருது. இனி அடுத்ததாக கர்ணா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னும் சந்திப்போம்.